Today video is about ஒரு வெப் பேஜை வந்து Figma டிசைனா எப்படி கன்வெர்ட் பண்றது ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் Figmaவை லாகின் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இங்க ஒரு ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பிளகின்ஸ்க்கு நேவிகேட் ஆயிடுங்க. ஆக்சுவலி நான் பிஃபோரே வந்து HTML to designன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்க இன்கேஸ் இதை ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இந்த HTML to designன்றது இங்க வராது. ஸோ நீங்கள் ஃபைண்ட் மோர் பிளகின்ஸ் ஆப்ஷன் போயிட்டு இந்த இடத்துல HTML டாட் டு டிசைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் பாப்புலேட் ஆகும். பாப்புலேட் ஆனோடனே ரன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே காமிக்கும். நீங்களும் ரன்னு சொல்லி கொடுத்துருங்க. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த வெப்சைட்ட தான் வந்து Figmaவா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ இந்த URL வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி இங்க இருக்கு. பேஸ்ட் பண்ணி இம்போர்ட் ஆப்ஷன் குடுக்கணும். ஒரு 1 ஆர் 2 to 3 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணீங்கன்னா, இது வந்து Figmaவா இது கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்பயே உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிசைன்ஸ்லாம் ஆட் ஆயிட்டிருக்கு. ஸோ எஸ் இட் இஸ் டன் ஆக்சுவலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். Figma டிசைன் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு Figma டிசைனா. ஸோ இங்க வந்து உங்களுக்கு அதான் லேயர்ஸ் எல்லாமே இருக்கு. ரெஸ்பெக்டிவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒன் வே. ஒன் மோர் வே என்னன்னா, உங்களுக்கு HTML to designன்றது ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனாவும் இருக்கு. ஸோ Chrome எக்ஸ்டென்ஷனா அவைலபிளா இருக்கு. இந்த HTML to designன்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்க Chromeல டைப் பண்ணீங்கனாலே அது வந்து ஒரு பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணும். அங்க உங்களுக்கு இங்க Chrome எக்ஸ்டென்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஆட் ஃப்ரம் Chromeன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷனா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு, இப்ப இந்த வெப்சைட்ட தான் நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா, அத இங்க கிளிக் பண்ணி HTML to design கிளிக் பண்ணி ஃபுல் பேஜ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ரெஸ்பெக்டிவ் பேஜ் வந்து உங்களுக்கு Figmaவா கன்வெர்ட் ஆகி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.